30,000 பேர்ல இவங்க கொடுக்குற பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 199 rupees 200 rupees தான் வந்து பாசிபிலிட்டிஸோட டர்ன் ஓவர் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 2 crores எவ்வளவு டர்ன் ஓவர் எவ்வளவு 2 crores புரியுதா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த என்ன டெக்னிக்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க எப்படி வந்து அதுக்கு வந்து கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வராங்க சப்ஸ்கிரிப்ஷன்ல என்ன டெக்னாலஜி ஃபாலோ ஆகுது அப்படிங்கிறத கொஞ்சம் கேஸ் படிக்கணும். இதே மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கா அப்படின்னு பாருங்க. ஒரு லாங்குவேஜ் ஓரியன்டா உங்களோட லாங்குவேஜ் ஓரியன்டா இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ் யூஆர் கோ தட் வெரி வெல் அப்படின்னா யூஆர் நியூ பர்சன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சோ ஒரு மனுஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். உன்னோட நரசிங்கராவை பார்த்தீங்க நரசிங்கரா யாருக்கு தெரியுமா? நரசிங்கரா யாருக்கு தெரியுமா? ஜோதிஷ் நரசிங்கரா யாரு? நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் நிறைய நடந்துட்டே தான் இருக்கு. இது மாதிரி நான் நிறைய விஷயங்கள்
பார்த்துட்டே தான் இருக்கு. 2 crores வந்து இட் இஸ் சின்ன அமௌண்டே கிடையாது. 2 crores வேற லெவல்ல போயிட்டு இருக்கிற ஒரு பிசினஸ். அது சின்னதா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பிளாட்ஃபார்ம்ல வந்து அந்த அளவுக்கு வருது அப்படின்னா பைஜூஸோட எவ்வளவு இருக்கு? 0. பைஜூஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் டோட்டலி டிஃபரண்ட். புரியுதா? அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் என்டையர்லி டிஃபரண்ட். அவங்க ஹையர் பண்ண பீப்புள்ஸ் என்டையர்லி டிஃபரண்ட். அவங்களே இதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் ஆனா அதுல இருந்து இவங்க டிஃபர் ஆகாங்க. அவங்களும் இவங்களே எய்ம் பண்றது என்னது? லோயர் செக்மெண்ட். ஜீரோ ஐஓவும் அவங்களோட செக்மெண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் யாரை பார்க்க அப்படின்னு பார்த்தோம்னா லோயர் பீப்புள்ஸ் தான். ஏன் அப்படின்னா லோயர் பீப்புள்ஸ் ஈஸியாக வந்து என்ன ஆகிடுவாங்க, அவனுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு காசு வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணி அஃபோர்டபுள் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. 300 ரூபா போச்சு, 300 ரூபா போகுது, எனக்கு ஒரு பிஸ்னஸ் ப்ரொமோஷனுக்கு போகுது அப்படின்னா இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோயர் பீப்புள்ஸ் தான் டார்கெட் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு கம்பெனிக்குமே இருக்கிற மெயின் ஆடியன்ஸ் யார் அப்படின்னா லோயர் பீப்புள்ஸ். அதாவது லோயர் பீப்புள்ஸ் சொல்லுவாங்க. சிம்பிளா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க க்ரோ ஆகும். நீங்க ரொம்ப பிரமாண்டமா தான் பண்ணணும் அப்படின்னு யோசிக்காத. ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல இட் இஸ் பாசிபிள் டு டு இட் இன் ஸ்மால் லெவல். நீ இப்பவே அது கரெக்டா பிளான் பண்ணினாலே அது இட் இஸ் பாசிபிள் டு டு. ஐஓ என்னது? ஐஓ எக்ஸ்டென்ஷன் எதுக்கு யூஸ் பண்றீங்க? நிறைய இப்ப இந்த டிஃபரன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு வெப்சைட்ஸ்ல. நியூஸ் பாத்தீங்களா? முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா .in இருக்கும், .org இருக்கு. புரியுதா? .in, .org, .edu இதெல்லாம் இருக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா if that application related to AI na AI ல கொடுக்கலாம். அதனால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம். இத தெளிவா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பாருங்க. புரியுதா? இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பாருங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத அப்ரோச் பண்ணி பாருங்க. இந்த சைட்டை விசிட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தியா, பேசிக் ஃப்ளவர்ஸ்ல இருந்து என்ன பண்றாங்க, ஊதுபத்தி மேனுஃபேக்சரிங் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்குது. கொஞ்சம் அதையெல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பாருங்க. அதெல்லாம் ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு டீமை ஆர்கனைஸ் ஆகிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகே.